ராஜஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அடுத்த ஒரு பரபரப்பு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவின் முன்னோடியான எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணித்து வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் 99.99% வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாயிருக்கு. குறிப்பாக இன்னைக்கு காலையில் துக்ளக் ரமேஷ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிறாரு. அவரோட கூட இருக்கிறவங்க ஒரு சில பேர் சந்திக்கிறாரு. அவர் வெளியே வந்து கொடுத்த பேட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனும் ஒரு சில விஷயங்கள் வந்து மறைமுகமான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. தாவேகாவில் அவர் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த பதவியை ராஜினாமா அப்படின்ற விஷயத்தை ஆல்மோஸ்ட் சட்டமன்றம் ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவா இருந்தார் மனோஜ் பாண்டியன். திமுகவில் இணைஞ்ச உடனே அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தார். அப்படி ராஜினாமா பண்ணாரு அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வந்து அவர்களின் பதவி பறிக்கப்படும். அமமுக ஆரம்பிக்கப்பட்டப்ப இங்கிருந்து போன அதிமுக எம்எல்ஏக்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டுச்சு. அதுக்கான பை எலெக்ஷன் வந்து 2019 பார்லிமெண்ட் தேர்தலோட சேர்ந்து நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை மாறுறப்ப பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க. விஜயதாரணி விஷயத்துலையும் அதான் நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா விலவங்கோடு தொகுதிக்கு 2024 பார்லிமெண்ட் தேர்தல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிடச்சிருந்துச்சு. திருப்பி பை எலெக்ஷன் நடந்துருச்சு. சரி, ஓகே. செங்கோட்டையன் பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்டவர். ஏறக்குறைய அவர் 9 முறை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருக்கார். நீண்ட முறை எம்எல்ஏ ஆனவர்களோட லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. குறிப்பாக துரைமுருகன் ஆகட்டும் சரி, அந்த மாதிரி ஒரு சில பேர் மு.க. ஸ்டாலின் ஆகட்டும் சரி, இந்த மாதிரி ரொம்ப கம்மி தான் அந்த லிஸ்ட்டு. அப்படி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு முக்கியமான ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து வெளியே அனுப்பியிருந்தார். காரணம், ஒரு காலக்கெடுவை விதித்து அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளே வந்து எல்லாரும் சேரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொன்னதாகட்டும் சரி, தேவர் குரு பூஜை அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி ஓபிஎஸ் சசிகலா சார்ந்த விஷயங்கள் வந்து அவர் பண்ணதாகட்டும் சரி, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். முதல்ல மாவட்ட செயலாளர் பதவியை வந்து பிடுங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கட்சியிலேருந்தே மொத்தமாக வந்து நீக்கியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறதா வந்து ஒரு செய்தி வந்து வெளியே இருந்துச்சு. அதை நேற்று மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களோட வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்படி இருக்கிறப்ப நேற்று அவர் சொல்லியிருந்தார், செங்கோட்டையன் போனார்னா அப்படின்னா அதிமுகவில் அதிருப்தி இருக்க பல பேர் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா செங்கோட்டையன் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர். அரசியலில் ஒரு மிகப்பெரிய கெட்டிக்காரர்னே சொல்லலாம். அவர் ஏன் பெரிய பதவிக்கு வரல, ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாங்கத்தை அவர் உருவாக்கலை அப்படின்னாலுமே மிக அரசியல் சாதுரியம் கொண்டவர். குறிப்பாக நேற்று அவர் மணி அவர்கள் பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட் மேப், அதாவது ஒரு பரப்புரைக்கான அந்த ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறதே செங்கோட்டையன் தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சொதப்பலை வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அதை பண்ணியிருந்தார் அவருடைய அந்த ரோட் ஷோ சார்ந்த விஷயங்களில். இதுக்கப்புறமா திருப்பி அதை ரெஸ்யூம், அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா திருப்பி ரெஸ்யூம் பண்ண போகிறதா ஒரு விஷயம் நடந்துச்சு. குறிப்பாக கரூர் இன்சிடென்ட்டே பல பேர் வந்து இது பண்ணி சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. விஜயகாந்த் அவர்களுக்கு பண்டூட்டி ராமச்சந்திரன் இருந்த மாதிரி வந்து பண்ணால் விஜய் அவர்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பண்டூட்டி ராமச்சந்திரன் சேர போகிறாருன்ற மாதிரி செய்திகளுமே ஃபஸ்ட்டு வந்து அரசியல் பொறுசாக இருந்துச்சு. இப்போ கேஏ செங்கோட்டையன் சேர போகிற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்பட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஏ செங்கோட்டையன் டிவிகேயில் இணைவதற்கான வாய்ப்புகள் 99.99% இருக்குது. அதிகாரப்பூர்வமாக ஒரு இணையறாருன்ற பட்சத்தில் அமைப்பு பொதுச் செயலாளர் போன்ற ஒரு மிக உயரிய ஒரு பதவி வழங்கப்படும். இப்போ சமீபத்தில் அமைக்கப்பட்ட அந்த 28 பேர் கொண்ட நிர்வாக குழு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வசம் ஒப்படைக்கப்படும். தேர்தல் வியூகம் சார்ந்த விஷயங்கள் வந்து செங்கோட்டையன் வசம் ஒப்படைக்கப்படும். பூத் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கிட்ட விஜய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பகமான ஒரு ஆள் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக எம்ஜிஆருக்கு நம்பகமான ஒரு ஆளாக இருந்தார் செங்கோட்டையன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பகமான ஆளாக இருந்தார். ஓபிஎஸ் சிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்பகமான ஒரு ஆளாக, தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்டவராகவும் ஈரோடு மக்களால் மிகவும் அறியப்பட்டவராகவும் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் இருந்தார். இப்போ அவருக்கு இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. தமிழகத்தில் டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்க விஜய் அவர்களோட செங்கோட்டையன் அவர் இணையதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எடப்பாடிக்கு மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகவும் பார்க்கப்படுது. குறிப்பாக செங்கோட்டையன் வருகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாஜி அமைச்சர்களாகட்டும் சரி, விரக்தியில் இருக்க எம்எல்ஏக்கள் ஆகட்டும் சரி, இந்த மாதிரி பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும். அது ஒரு மிகப்பெரிய இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக விஜய்க்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டே அப்டேட்டட் வித் நாதஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆபி. நன்றி. Taste the Daily.